रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट 1994 வருஷம் பிப்ரவரி மாசம் 22 ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற டன்மாராங்கிற ஒரு கிராமத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஊர்ல டன்மாராங்கிற பெயர்லயே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அந்த ஹோட்டல் கார் பார்க்கிங்ல பொழுது சாயக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு மழை. ஏன்பா நம்ம ஊர்ல பெய்யாத மழையா? இதுல என்ன ஆச்சரியம் தானே கேக்குறீங்க? பெஞ்சது சாதாரண மழை இல்ல, வந்து விழுந்தது தண்ணீர் துளிகள் மட்டும் இல்ல, மீன்களும் தான். ஆமாங்க, அங்க பெஞ்சது மீன் மழை. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இத பார்த்த மக்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. வாழ்க்கையில முதல் தடவையா அந்த மக்கள் மீன் மலைய பார்த்திருக்கணும். ஆயிரக்கணக்கான மீன்கள், அதுவும் உயிரோட. இந்த நியூஸ் அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு பரவ மக்கள் கூட்டம் அடுத்த சில மணித்துளிகள்ல அங்க வந்து கீழே கடந்த மீன்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு மாலை பொழுதுல இதே மாதிரி ஒரு மழை. போன வாரம் விழுந்த மீன்களை விட இந்த வாரம் விழுந்த மீன்கள் கொஞ்சம் பெருசு. நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சாலே ஆச்சரியமா பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னா ஆலங்கட்டி மழை, அதாவது குளிர் பிரதேசங்கள்ல விழக்கூடிய மழை தண்ணி அந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஐஸ் கட்டியா மாறிடும். இப்படி இருக்கிறப்ப மழையில மீன்களா? அது எப்படி சாத்தியம்? அமெரிக்கால சார்லஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வாழ்ந்தாரு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் அதிகம் கண்டுக்காத ஆச்சரியமான விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. 1916 இருந்து 1932 வரைக்கும் பல ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் இது சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்க டிராவல் பண்றவர் இந்த சார்லஸ் ஃபோர்ட் இந்தியாவுக்கும் ஒரு தடவை வந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விழுந்த மிகப்பெரிய ஐஸ் கட்டி மழை. அதை பற்றின தகவல்கள் திரட்டுறதுக்காக இந்தியாவுக்கும் கூட டிராவல் பண்ணிருக்கிறாரு. லண்டன்லயும் நியூயார்க்லயும் இருக்கிற லைப்ரரியில இருந்து பழைய நியூஸ் பேப்பர்ஸ் அத்தனையும் கவனமா படிச்சாரு. அவரால நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் படிச்சு இத பத்தின ஒரு தொடரை அந்த பத்திரிகையாளர் அவருடைய பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சாரு. இந்த தகவல்களை படிச்சுட்டு நிறைய பேர் ஃபோர்ட்டுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அவர் எழுதின தொடர்ல இடம்பெற்ற பெரும்பாலான விஷயங்கள் வானத்துல இருந்து விழுந்த பொருட்களை பத்தி தான். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுட்டு கொடுக்கும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல. நிஜமாவே இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க கேக்குறப்ப அது உண்மைதான்னு சொல்லுவீங்க. வானத்துல இருந்து அப்படி என்ன பெருசா விழுந்திருக்குன்னு கேக்குறீங்களா? மீன்கள், தவளைகள், வாத்துக்கள், காய்கறிகள், இப்படின்னு அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருட்கள் நீண்டு கொண்டே போகுது. 1971 வருஷத்துல பிரேசில் நாட்டோட ஜோவோ பெச்சோங்கிற ஊர்ல திடீர்னு 4 லாரிகள்ல அள்ளக்கூடிய அளவுக்கு காய்கறி மழை பெஞ்சதா சொல்றாங்க. சரி, வானத்துல இந்த மாதிரி விழக்கூடிய பொருட்களுக்கு என்ன காரணம்னு அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. பொதுவாவே ஒரு நீர் நிலையில இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி மேகத்துல போய் அப்புறம் வந்து மழையா பெய்யுதுன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான விசித்திரமான நிகழ்வுகளுக்கு காரணம் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல ஏற்படுற சூறாவளி, புயல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூறாவளி ஏற்படும் பொழுது அந்த நீர்நிலையில இருக்கக்கூடிய மீன்கள் உறிஞ்சப்பட்டு அப்படியே மேகத்துல சேகரிக்கப்பட்டு மழையா பெய்யறப்ப கீழே விழுகுது அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளுடைய கூற்று. இன்னும் சில பேர் வானத்துல பறக்கிற விமானத்தோட கதவுகள் தானா திறந்து அதுல இருந்து இது எல்லாமே விழுந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஆக எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி வானத்துல இந்த பொருட்களை கொண்டு வந்து மழையா பெய்ய வைக்கணும். சரி, அப்படியே இருந்தாலும் 2 லாரி மீன்களை எப்படி ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கொட்ட முடியும்னு தெரியல. அமெரிக்காவில இப்படி ஒரு தடவை மீன் மழை பெஞ்சப்ப டொர்னாடோன்னு சொல்லப்படுற புயல் தான் ஏரியில இருந்து மீன்களை கொத்து கொத்தா தூக்கிட்டு வருதுன்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா சூறாவளி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த டொர்னாடோ தன்னோட வழியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தூக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது மீன்களை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு வந்து மழையா பெய்ய வைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி முடிச்சாங்க. 1986 ஆஸ்திரேலியாவோட வடகிழக்குல 1000 மைல்களுக்கு அப்பால கைரி பட்டிங்கிற தீவுல இருந்து 3 மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. நடுக்கடல்ல அவங்க படகு பழுதாக என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. யாராவது தங்களை காப்பாத்த வருவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில. ஆனா
4 மாசம் ஆயிட்டதுனால கவர்மெண்ட் கூட அவங்கள தேடுறத கைவிட்டாங்க. கடல்ல கிடைச்ச சுறா மீனை மட்டும்தான் அவங்க வேட்டையாடி தின்னுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களே எதிர்பார்க்காத அந்த தருணத்துல பெஞ்சிச்சு பாருங்க ஒரு மழை, சரியான மீன் மழை. கருப்பு கலர்ல விழுந்த அந்த மீன்களை பாக்குறப்ப அந்த மீனவர்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, மீனவர்கள் வலையில சிக்காத அபூர்வ வகையை சேர்ந்ததுதான் அந்த கருப்பு கலர் மீன்கள். அதுக்கு காரணம் கடலுக்கடியில சுமார் 800 அடிக்கும் கீழே வாழக்கூடியது அந்த மீன். இது நடந்த 2 நாட்களுக்குள்ள இன்னொரு அதிர்ஷ்டமும் அந்த மீனவர்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அந்த வழியா வந்த கப்பல் அவங்கள காப்பாத்த மீதம் இருந்த மீன்களையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த மீனவர்கள். சரி, நிலப்பரப்புல மட்டும்தான் மீன்மழை பெய்யுமான்னு கேட்டவங்களுக்கு கடல் பரப்புலையும் மீன்மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பதில். புயல் சூறாவளி காரணமா தான் இந்த மீன் மழை பெய்யுதுன்னு சொன்ன விஞ்ஞானிகளால கடலுக்கு அடியில் இருக்கிற மீன்கள் எப்படி வானத்துக்கு போய் மழையா பெய்ய முடியுங்கிற கேள்விக்கு விடை கொடுக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் மீன் மழை பெய்ததுக்கான காரணத்தை யாராலும் தெளிவா சொல்ல முடியாததால மர்மங்களோட பட்டியல்ல இந்த மீன் மழையும் இருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.